ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் 10. நாகம் பராயோ ரிஷயோ ந மரீச்சி முக்யா ஜானந்தி யத்விரச்சிதம் கலு சத்வசர்கா யன்மாயயா முஷிச்சேதச ஈஷ தைத்ய மர்த்யாதயः கிம் உதசஸ்வத் அபத்ரவிருத்தாக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நான் எவருமில்லை, அகம் நான், பராயு லட்சக்கணக்கான ஆண்டுகள் வாழ்பவரான அந்த நபர் பிரம்மதேவர். ரிஷய 7 கிரகங்களின் 7 ரிஷிகள். ந அல்லது மரீச்சி முக்கியா மரீச்சி முதலான ஜானந்தி அறிய யத் எவரால் பரமபுருஷரால் விரச்சிதம் படைக்கப்பட்டதான இந்த பிரபஞ்சம் கலு உண்மையில் சத்வசர்கா பௌதீகமான நற்குணத்தில் பிறந்ததாக இருந்தாலும் யத் மாயையா யாருடைய சக்தியின் ஆதிக்கத்தால் முஷித சேதச அவர்களின் இதயங்கள் குழப்பமடைந்துள்ளன. ஈச எம்பெருமானே தைத்திய அசுரர்களையும் மர்த்தியாதயா மனிதர்களையும் மற்றவர்களையும் கிம் உத என்னவென்று சொல்வது. சஸ்வத் எப்போதும் அபத்ரவிருத்தா ஜட இயற்கையின் கீழான குணங்களால் வசீகரிக்கப்பட்ட. டிரான்ஸ்லேஷன். எம்பெருமானே தேவர்களில் மிகச்சிறந்தவராக கருதப்படும் நான் பிரம்மதேவர் மற்றும் மரீச்சி முதலான பெரும் ரிஷிகள் ஆகியோர் நற்குணத்தில் பிறந்தவர்கள் ஆவோம். ஆனாலும் நாங்கள் உமது மாயா சக்தியினால் தடுமாற்றம் அடைந்து இந்த சிருஷ்டி எத்தகையது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். நாங்கள் ஒருபுறம் இருக்க ஜட இயற்கையின் கீழான குணங்களில், அதாவது ரஜோகுணம் மற்றும் தமோ குணங்களில் இருக்கும் அசுரர்களையும் மனிதர்களையும் போன்ற மற்றவர்களை பற்றி என்னவென்று சொல்வது. அவர்கள் எப்படி உம்மை அறிவார்கள்? பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். உண்மையில் நற்குணத்தில் சத்வகுணத்தில் இருப்பவர்களாலும் கூட பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் உயர்ந்த நிலையை புரிந்து கொள்ள முடியாது. அவ்வாறிருக்க ஜட இயற்கையின் தாழ்ந்த குணங்களான ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் இருப்பவர்களை பற்றி என்னவென்று கூறுவது. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை பற்றி நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அவருடைய உயர்ந்த நிலையை புரிந்து கொள்ள முடியாது. பரம சத்தியத்தை அறிய முயற்சி செய்யும் தத்துவவாதிகள் பலர் உள்ளார்கள். ஆனால் அவர்கள் ஜட இயற்கையின் கீழான குணங்களில் இருப்பதாலும் மது அருந்துதல், மாமிசம் உண்ணுதல், தீய உடலுறவு, சூதாட்டம் போன்ற பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருப்பதாலும் அவர்களால் பரமபுருஷ பகவானை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இது சாத்தியமல்ல. நாரத முனிவரால் அளிக்கப்பட்ட பஞ்சராத்திரிக்கு விதி ஒன்றுதான் இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரே வழியாகும். ஆகவே ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பின்வரும் ஸ்லோகத்தை பிரம்மயாமல என்னும் நூலிலிருந்து மேற்கோள் காட்டியுள்ளார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதிம் ந வினா ஜகான்திஹி ஹரேர் பக்திர் உத்பாதாயைவ கல்பத்தே. அதாவது உபனிஷத்துங்கள், புராணங்கள் மற்றும் நாரத பஞ்சராத்திரத்தை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட வேத இலக்கியங்களை அலட்சியம் செய்யும் பகவத் தொண்டு சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பத்தை மட்டுமே ஏற்படுத்தும் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். இது பக்தி ரசாமிர்த சிந்துவில் 1.2.101. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் 10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரி போல்.